ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. சம்சார ஆட்சியா இருக்குது. இவர் கல்யாணம் பண்ண சம்சாரத்தை சரியா குணந்தரமா பேசி அமைதியா வாங்க கண்ணு போங்க கண்ணுன்னு சொன்னாதான் இவர் வாழ்க்கை உண்டு. இல்லையா அது எடுசாமி அத வயசாமி நீங்க சாமி போகாத. ஏன்னா ஏன் உங்க ஜாதகத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க, அது என்ன ஆகும்? என்ன சார் சார் யாரு பவர் இல்ல? ஏழாம் இடத்துக்கு அச்சத்தை யாரு ஸ்டாக்கு? மனைவி ஸ்டாக்கு. நீங்க போய் இங்க வருமா, நீ வந்துட்ட சாமி குத்தர கேட்க கூடாது, போய் துணிமணி எல்லாம் விட்டு எல்லாத்தையும் துவைச்சு டெய்லி எங்க அம்மா அப்பா அதெல்லாம் போட குடி அப்படின்னு சொன்னா இதுல ஒரு 3 நாள் முடிட்டு கேரக்டர் மட்டும் தெரிஞ்சுட்டு அப்புறம் வரைஞ்சு வெட்டிக்க அப்புறம் போய் சாராம புரியுதுங்களா? அப்போ அந்த பாரகாதிபதி அந்த ஏன் இப்ப ஒண்ணும் வேண்டாங்க, என் ஜாதகத்தான் 7 குடைவர் ஆச்சு. யாரும் ஜெயிப்பாங்க? எங்க வீட்டுக்காரங்க ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. நான் ஏதோ ஒண்ணு தப்பிச்சு போலான்னு நினைப்பேன். அவங்க கேட்டா பதில் சொல்ல முடியாது. எதனால? அவங்க ஆட்சியா இருக்காங்க. யாரு ஜாதகத்துல? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நான் நாமக்கல் வந்திருக்கேன், கிளாஸ் முடிஞ்சது உங்களுக்கு நான் போன் பண்றேன், இப்பதான் சாப்பிட போறேன், இதெல்லாம் நீங்க அங்க கரெக்டா ஒப்படைக்கிறீங்கன்னு வைங்க, அதிகாரம் எங்க வேலை செய்யும். அப்ப இது தெரிஞ்சதுனால நம்ம ஜோசி படிச்சதுனால ஓரளவுக்கு அமைஞ்சு போறோம். இல்லைன்னா என்ன ஆகுறது? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஆரம்பத்துல 7 குடைவர் போலாம். அப்ப நம்மள கல்யாணம் பண்ண போது சாதாரணமா தான் வந்தாங்க. இப்ப நான் ஒரு கார்ல வர்றேன், அந்த கார் என்னோடதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கார்ல வர்றேன். இப்ப ஜோசிகாருடைய சம்சாரம் கார்ல போடுவாங்க. இது யாரு கொள்முதல் போட்டது? ஜோசிகர். அனுபவிக்கிறது யாரு? ஜோசிகர் சம்சார கார்ல போகுதான். புரியுது உங்களுக்கு? அப்ப 7 படம் இல்ல அது சொல்றத வைத்து வந்து எவ்வளவு எப்படி வேலை செய்யுங்க. இன்னொரு விஷயம் பாருங்க, அவங்க எங்க என்ன வீட்டு 7 வெச்சில இருந்து 7 குடைவர் யாருமா? ரைட். அந்த சுக்கரன் எங்க பாக்குறோம்? நான் வீட்டுக்குள்ள மாடி போனாலும் அவங்க அங்க பாப்பாங்க, நான் கீழே வந்தாலும் அங்க பாப்பாங்க, நான் காலுக்குள்ள உட்கார்ந்தாலும் பாப்பாங்க. அப்புறம் தூங்கினாலும் தூக்கிட்டாரு பாத்ரூம்ல இருக்கிறாரா வெளியே வந்து பாப்போம். சார் அந்த கிரகம் என்ன பண்ணுது? சார் சனி வந்து எனக்கு சிம்மத்துல இருக்குது. 10ஆம் பாடத்தை எங்க பாக்குறோம்? சிம்மத்தை பாக்குமா? சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. சிம்மத்துல இருந்து சனி எங்க பாக்குறோம்? சார் சிம்மத்தை பாக்குறோம். இது என்ன லாஜிக் தெரியுங்களா? சனி சுக்கரன் சேர்க்க பணம் வரவா? நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படி? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அது ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு மைனஸ் தெரியுங்களா? சனினா வேலைக்காரர் தானே, சனினா வேலைக்காரர் தானே. எங்க வீட்டுக்காரமா சிம்மத்துல இருந்து நேரம் எங்க பாக்குதுங்க? 7ஆம் பாவத்தை பாக்குதா? அந்த வேலை வந்து அதுவே வாங்கிக்கல, வேற அங்கதான் பாக்குதுங்க. அது இருந்து என்னை தானே பாக்குது. நான் எதை குடிக்கும் போது அவங்க போதெல்லாம் சுக்கரனை சனி பார்த்தா சம்சாரத்துக்கிட்ட வேலை வாங்கிடலாம். புரிஞ்சுங்களா? சம்சாரத்துக்கிட்ட வேலை வாங்கிடலாம். ஆனா அந்த கல்யாணம் பண்ணுவாங்க. சார் சனி வந்து வேலையா இருக்காங்க, யார பாக்குது? அப்ப சுக்கரன் வேலை செய்யும் சொன்ன வேலை செய்ய என்ன சார்? என் ஜாதகத்துல சுக்கரன் ஆட்சி, ஆனா சனி என்ன பண்ணுதுன்னு என்ன வேலை சுக்கரனை பாக்குது. அப்ப நம்ம என்ன வேலை சொன்னா கேட்பாங்க, வேலை சொல்லி கேட்பாங்க. ஆனா அவங்களுக்கு நீங்க பணிஞ்சு விழவில்லைன்னா 7 வராது லக்னத்துக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இது நம்ம ஜாதகத்துல இதை அழிஞ்சு நம்ம வாழ்ந்து போறோம். அது மிருகசீரிஷ நட்சத்திரத்துல இருக்குதுங்க எங்க வீட்டுக்காரமா செவ்வாய். இப்ப செவ்வாய் என்னாச்சுங்க, என் லக்னாதிபதி நட்சத்திரம் வாங்கிடுச்சு, 2க்கு கனெக்ட் ஆயிடுச்சுங்களா? இந்த ஜென்மத்துல இந்த மனைவியோட வாழ்றது விதி. நான் வச்சுக்கலாம் என்னோட லக்னாதிபதி யாரு? அது எந்த நட்சத்திரம் வாங்கிடுச்சுங்க, அவ்வளவுதான். இது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஒரு 100 வருஷம் நம்ம வாழ போறோம்னா 100 வருஷம் அர்ச்சனை பண்ணும் போது அதுக்கு சேர்த்து அர்ச்சனை கட்ட பிரச்சனை முடிஞ்சிடும். இல்லையா பிரச்சனை? கரெக்டுங்களா ஐயா? சார் எனக்கு ஒரு டவுட். இந்த யூடியூப் உங்க வைஃப் பாப்பாங்க சார்? எங்க வீட்டுக்காரம்மா கிட்டயே நான் டெய்லி தான் சொல்றேன். எங்க வீட்டுக்காரம்மா யூடியூப்ல பார்த்தாங்க சார். அது நீங்க கணவன் மனைவியே சொல்றீங்க சார், கருத்தரங்கத்துல சொல்றாரு அடி வாங்க சார். உதாரணத்துக்கு ஜாதகம் வேணும்னா எங்க வீட்டுக்காரம்மா ஜாதகம் தானே இருக்கு. நீ இன்னொருத்தர் சொன்னீங்கன்னா அது எப்படி நீங்க எப்படி என் பொண்டாட்டி ஒரு பிரச்சனை சொல்லலாம்னா உனக்கு என்ன பிரச்சனை கேட்பாங்கல்ல சார். என்னைக்குமே நம்ம ஜாதகத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணுங்க. இப்ப என்னோட ஜாதகத்துல லக்னம் வந்து கேட்ட நட்சத்திரம் நிக்குது. எப்படி லக்னம் வந்து கேட்ட நிக்குது? கேட்ட யாருடைய நட்சத்திரம்? திருச்சியில இருந்து எத்தனை பேர்? அப்புறம் எப்ப தாய்மாமனுக்கு போனாலும் அவமானப்படுத்துவார். எப்படி? இப்ப தாய் மாமா இறந்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் நான் கிளாஸ்ல எடுக்கிறேன், கொரோனாவில் இறந்துட்டாரு. புரிஞ்சுங்களா?
தாய் மாமன் இருக்கிற வரைக்கும் லக்னம் யாரும் செய்வீங்க. அவர் இறந்த 2 வருஷம் ஆகுது. கொரோனாவோட காலம் வைத்தாரு. அப்ப என்னுடைய லக்னம் கேட்டது புதன், அது 8 கூடையவர், அது 8ஆம் இடம் என்பது அவமானம். அப்ப என் லக்னத்துல உட்கார்ந்து மாமன் இருக்க வரைக்கும் எனக்கு பேசுற தொடர்பே இல்லை. அந்த மாமன் அவர் காலமானதுக்கு அப்புறம் புதன் வந்து படிப்பு, தொழில், ஜாதகம், ஜோதிடம் சொல்றாங்க. இதுவரைக்கும் இல்ல. ஐங்கரன் ஜோசியத்துல ஐயாவுடைய ஒரு வகுப்பு, நம்ம கோயம்புத்தூர்ல ஜோதிட குடும்ப நல சங்கம்ங்கிற ஒரு வகுப்பு, 3வது நம்ம ஐயா நாமக்கல்ல நம்ம ஐங்கர் ஐயா சிவகுமார் ஐயா வந்து இதுக்கு அனுமதி கொடுத்தனால இது ஒரு வகுப்பு. 3 வகுப்பு நாங்க ஐயா இப்ப நான் எடுத்திருக்கேன். 30 வருஷம் ஜோசியர். ஆனா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஜோசியை நான் பேசுவேன், நான் கிளாஸ் எடுப்பேன்னு எனக்கே தெரியாது. என்னமோ நம்ம உங்களுடைய தொழிலாளர் குலத்துல பிறந்ததுனால நான் 13 வயசுல இருந்தே நிறைய அனுபவங்களை கத்து கொஞ்சம் யூடியூப்ல போட்டுக்கிட்டே இருந்தேன். இதை மக்கள் பிடிச்சு போய் அவங்க நம்ம ஐங்கர் ஜோசியில் அவங்க அம்மா தான் பார்த்துட்டு அந்த மீட்டிங் வந்தாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இவ்வளவு தூரம் பேசுறீங்களே, எங்க எடுத்து வாங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் நீங்க பெரியவங்கம்மா, நீங்க கூப்பிடுறீங்க. இந்த ஜோதிட கலை காசு பணத்துக்காக நான் என்னைக்கு வரமாட்டேன், சும்மா கூப்பிடுங்க, நான் வரணும்னு சொன்னேன். ஏன்னா ஜோதிடர்களுக்கு பிரச்சனைகள் இல்லாம ஜோதிடம் சொல்லணும்னு அந்த காலத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. வயிற்று கலவா 4 இட்லி சாப்பிட்டாலும் 4 கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் 4 இட்லிக்கு மேல சாப்பிட முடியாது. அப்புறம் எதுக்கு காசு? ஆண்டவன் ஏதோ ஒரு வழியில நம்மளுக்கு கொடுப்பான். ஆனா ஜோதிடர்கள்கிட்ட போய் நாம முதல் இப்பதான் வளர்ந்து வர்றேன், இப்ப போய் நம்ம காசு கிரையம் பண்ணக்கூடாது. நீங்க கூப்பிடுங்க, நம்ம அன்புக்காக வர அப்படின்னு எனக்கு ஒரு வஸ்திரம் வச்சு கொடுக்குறாங்க, அது எவ்வளவு சந்தோஷம். ஒரு நாள் அவங்க நினைச்சு உங்களை நினைச்சு நான் போட்டுக்குவேன், அது போதும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த கலை வளரணும். சிவமாயிரத்து ஒருத்தர் வந்தாரு, அவருக்கு தெரிஞ்ச விஷயத்துல நான் சொல்லிக் கொடுத்து போனாரு அப்படின்னாலே அது ஒரு பெரிய ஆத்மா வாழ்த்து பண்ணணும். அப்போ உங்க ஜாதகத்துல நான் வந்து இப்போ அவர் 5 எனக்கு நரசிம்மர் கோயில் புண்ணியம் கிடைச்சது. ஆஞ்சநேயர்ல வடமாலை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, உளுந்து வடை சாப்பிட்டு. நீங்க கீழே போய் அடிக்கடி தடிக்கி உளுந்துறன்னு சொன்னா அப்போ உளுந்து வடையில கோர்த்து உளுந்து பிளஸ் உளுந்து, நான் உளுந்து எந்திரிச்சேன்னு சொல்றது பதிலா உழுதாம இருக்கணும்னா அந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு வடமாலை வாங்கி சாப்பிட்டுனா அடிக்கடி கீழே விழுக மாட்டாங்க. அதை உளுந்து வடை செய்யுங்க அப்படின்னு ஒரு பரிகாரம் எடுத்துட்டு வந்தேன். அது பேரு இங்கிலீஷ்ல சீடி வடையா, சீடி வடை தாங்க. சீடி மாதிரி ஓட்டை இருக்கலாம், உளுந்து வடையில ஓட்டை போட்டுருப்பீங்கல்லங்க. அந்த வடை செஞ்சு கொண்டு போய் சாமிக்கு சாப்பிட்டாங்கன்னா வயசான மனநல பாதிக்கப்பட்டோ இல்ல படியிலிருந்து விழுந்துறதோ அந்த உளுந்து எந்திரிக்கிறது உளுந்து வடையோட போயிரும் அந்த தோஷம். சரி, எல்லாமே பரிகாரமாக நீங்க பாருங்க. நீங்க ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா முதல்ல அவங்க எப்படி உட்காரான்னு பாரு. அவர் கால் மேல கால் போட்டு உட்காருவாரு, அவர் கீசி நீக்கி உட்காருவாரு. அப்படின்னு அவருக்கு எந்த கவலையிலையும் நீங்களே நினைச்சுக்கோங்க. அவர் அப்படியே குறி உட்கார்ந்தாருன்னா என்ன சொல்ல போறாருன்னா அவர் ஏதாவது பிரச்சனைக்கு நீங்களே முதல்ல முடிவு பண்ணுங்க. எட்டி பாப்பாரு, அது ஏதோ தெரியுதா தெரியல, நானும் பாப்பேன். என்ன எட்டி பாக்குறீங்க இல்ல, நீங்க கணிக்கிறது ஏதோ நீங்க ஒரு ஞானத்துல சொல்றீங்க, அதனால எட்டி பாத்துறங்க பாரு. நானும் பார்ப்பேன், எட்டி பாப்பாரு. ஏன்னா அவர் ஆர்வத்தோட இருக்காரு, அவருக்கு ஏதோ 4 விஷயம் டக்குனு சொல்லணும். அப்ப அவர் வந்தோம்னா ஆர்வமா அவர் கத்துக்கிறாரு அப்படின்னா அவரோட பிரச்சனை தீர்மானம் எட்டி பாக்குறாரு. ஒரு அசால்ட்டா அப்படி உட்காந்து முள்ள கணிக்கிட்டு இல்லை, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஜாதகத்துல முதல் வரும்போது நான் என்ன பண்ண தெரியுங்களா, ஜாதக கட்டத்துல கோச்சாரத்துல சந்திரன் இருக்குதுல்லையா, இன்னைக்கு ஒரு சந்திரன் எங்க போகுதுன்னு சொன்னீங்க, அது எந்த ராசி வச்சுக்கலாம், தனுசுல வச்சுக்கிட்டு அவரோட ஜாதகத்துல தனுசை எந்த கிரகமே பாக்கலீங்கன்னா அது